அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வர்மக்கலை ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நீங்க வந்து நெறைய பேர் நெனைக்கலாம், "என்னப்பா நம்ம வந்து சினிமா படத்துக்கு இந்த மாரி தான் ரிவ்யூ பார்த்துருக்கோம். வர்மக்கலைக்கெல்லாம் ரிவ்யூ வந்து புதுசா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்கலாம். இந்த மாரி முறைகள்ல தான் பார்த்தீங்கன்னா, நெறைய போலிகள் நடமாட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அதை பத்தி நம்ம வந்து தோல் உரிச்சு காட்டப் போறோம். நீங்க நெறைய பேர் இத பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா, என்ன மாரியே நீங்களும் நெறைய அனுபவப்பட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அது எப்படி வெளியில சொல்ல முடியாம நீங்க இருப்பீங்க. நான் வந்து வெளிப்படையா உங்களுக்கு வந்து அத சொல்றேன். நீங்க இந்த மாரி நெறைய வழிகள் கடந்திருந்தீங்கன்னா, இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மத்தவங்களுக்கும் உதவியா இருக்கும். வர்மக்கலை அப்படிங்கிறது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வர்மம் அப்படிங்கிறது ஒரு மர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மர்மமான ஒரு கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதுக்கு அது மர்மமான கலையா வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது தமிழர்களுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு கலை. அது மிகவும் அத வந்து வர்மக்கலையில வந்து ஒரு நோய்களை உண்டாக்கவும் முடியும், நோய்களை குணப்படுத்தவும் முடியும். அதில இல்லாத விஷயங்களே கிடையாது. ஒரு சிறப்பான ஒரு கலை அப்படிங்கிறது நம்ம வந்து அறிந்து கொள்ள முடிகிறது. இது எப்போது வந்து அழிவினுடைய விளிம்புக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்நியர்களுடைய ஆட்சி காலத்தில் அது வந்து அழிவினுடைய விளிம்புக்கு வருகிறது. வர்மக்கலையில இப்ப தெரிஞ்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா, எத்தன பேர் இருந்தாலும் அவங்கள வந்து தாக்கலாம். அவங்கள வந்து தடுத்துக்கலாம், தற்காத்துக்கலாம். அதாவது ஒரு படையே வருது அப்படின்னா கூட, அவர்கள் வந்து நம்மளை தாக்க வராங்கன்னா, அவங்க தூரத்தில இருந்தே கூட அவங்கள தடுத்து நிறுத்த முடியும். அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த அந்த கலை இருப்பதினால் பார்த்தீங்கன்னா, இவனுங்கள எல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்குறாங்க. எவன்லாம் இந்த வர்ம கலைய சொல்லி தரானோ, யாரெல்லாம் இந்த கலையை கற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களுக்கு வந்து கொலை குற்றத்துக்கு சமமான ஒரு தண்டனை வந்து விதிக்கிறாங்க. மரண தண்டனை விதிக்கிறாங்க. கைய உடைக்கிறாங்க, கால உடைக்கிறாங்க, கழுத்த உடைக்கிறாங்க, கொடுமை பண்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, வர்மக்கலை அப்படிங்கிறது கற்றுக்கொள்பவர்கள் வந்து படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வந்து நின்று போய் விடுகிறது. கத்துக் கொடுக்குறவங்களும் தெரிஞ்சிருந்தாலும் சரி, தெரியாத மாரியே காட்டியிருக்கிறாங்க. "டேய் வர்மக்கலை தெரிஞ்சுச்சுன்னு வெளிய காட்டிக்கக்கூடாது. உயிராபத்து" அப்படிங்கிற மாரி ஒரு நிலைமை வருது. இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிருது. சுதந்திரம் கிடைச்ச பிறகும் இந்த நிலை வந்து தொடருது. அது வந்து கத்துக்கிட்டாங்களா, சில பேர்த்த வந்து போலீஸார்லாம் முன்னாடி கடத்தல்லாம் வர்மக்கலை தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அவங்களலாம் கைது பண்ண கதைகள்லாம் நெறையா வந்து இருக்கிறது. இந்த மாரிலாம் இருக்கு. இது வந்து நாளடைவில வந்து புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா, இதுவும் ஒரு தற்காப்பு கலை தான். அதாவது கராத்தா மாரி இதுவும் ஒரு தற்காப்பு. கராத்தா அப்படிங்கிற ஒரு கலை பார்த்தீங்கன்னா, ஒரு தோற்றுவிக்கப்பட்டு ஒரு 40 ஆண்டுகள் ஆகிறது அப்படின்னா, இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் வந்து கத்துக்கிறாங்க. உலகம் முழுவதும் வந்து கத்துக்கிறாங்க. ஏன் வர்மக்கலை வந்து பிரபல்யம் அடையவில்லைன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த காரணத்தினால மறைச்சு மறைச்சு அத வைக்கிறாங்க. தனக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுத்தா, அவன் ஒரு வேளை யார்கிட்டயும் போய் இந்த வர்மக்கலை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டான்னா, அவனுக்கும் பிரச்சனை, நமக்கும் பிரச்சனை. 2 பேத்துக்குமே உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு மறைத்து வைக்கிறார்கள். இந்த கலையெல்லாம் வந்து அ வந்து ஒரு தற்காப்புக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, தற்காலிகத்தில் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வெளிய வர ஆரம்பித்திருக்கிறது, இதற்கு வந்து கைதேர்ந்த ஒரு ஆசான்கள் இன்றைக்கு வந்து இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இருக்கிறாங்க. 1, 2 பேர் இருக்கிறாங்க. ஆனால் வந்து 99% போலிகள் நடமாட்டதில அதிகமா இருக்குது. இத பயன்படுத்தி என்ன சொல்றாங்க, செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களிடம் பணம் பறிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து நெறைய பேர் ஏமாந்துகிட்டே இருக்கிறீங்க. இன்னும் ஏமாந்துகிட்டே இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து தெரியும். வர்மக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்தியன் படம் வந்த பிறகு தான் பாப்புலர் ஆச்சு. எல்லாத்துக்குமே வர்மக்கலைன்னு ஒண்ணு இருக்கா? அப்படியே விரல்லயே இப்படி குத்திறலாம். அப்புறம் கையிலேயே அப்படியே ஒரே அடியா அடிச்சிறலாம். அப்படி உட்காந்துக்கிட்டே வயசானா கூட ஒரு எப்படிப்பட்ட ஒருத்தரையும் சமாளிக்கலாம். இப்படிலாம் வந்து கவர்ச்சிகரமா வந்து காட்டப்படுது. 7ஆம் அறிவு படம் வந்த பிறகு நோக்கு வர்மம்னு ஒரு வர்மம் இருக்கு. அதாவது தூரத்தில பார்த்தே ஒருத்தர வந்து கட்டுப்படுத்த முடியும். ஒரு 100 அடி தூரத்துக்கு இருக்கிறவன கூட விழ வைக்க முடியும். அவன் மைண்ட கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அதில தெரியப்படுத்துறாங்க. அதன் பிறகெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த போடிகள் எல்லாம் ஒரு அரை குறையா கத்தவங்கள, அத கத்துக்கிட்டதே அரை தான். அதுலயும் வந்து குறை அப்படிங்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, "எனக்கு வந்து வர்மக்கலை தெரியும். என்கிட்ட வந்து கத்துக்கங்க." அப்படிங்கிற மாரி அப்படியே ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு, அப்படியே இப்படி போஸ் குடுக்குற மாரி குடுப்பான். ஒருத்தன் குத்துறதுக்கு வந்தான்னா, "நான் எப்படி வந்து அப்படியே தடுக்கிறேன் பாரு. அப்படி எப்படி புடிக்கிறேன் பாரு." அப்படிங்கிற மாரிலாம் வர்றது. இந்த மாரிலாம் வந்து டுபாக்கூர் வேல விட்டு அவங்க வந்து மக்கள்கிட்ட பணம் பறிக்கிறது. என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து குருகுல கல்வியில இப்ப கோயம்புத்தூர்ல சில இடத்துல வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. கோயம்புத்தூர் இதுல. கோயம்புத்தூர்ல இருந்து அவன் தூரமா இருந்து ஏன்னா எல்லா இடத்துலயுமே ஒரு கராத்தா அப்படின்னா அத கத்துக் குடுக்கறதுக்கு ஒரு ஊருக்கு வந்து ஒரு 10 மாஸ்டர் இருப்பாங்க. இதை ஒரு ரூ. 500 குடுத்துட்டு கத்துக்கன்னா கத்துக்க மாட்டான்.
கம்மியான பேர் தான் கற்றுக்குவாங்க. வர்மக்கலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரே நாள் கோச்சிங். ஒரு நாள் தான் அந்த அடிமுறை, தடுப்பு முறை, நான் உனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரத்தை போட்டிருப்பாங்க யூடியூப்பில். கூட்டம் கூட்டமாக அங்கே ஓடுவாங்க. நூற்றுக்கணக்கான பேர் போவாங்க. நாம் போய் கற்றுக்கிட்டு வந்து அப்படியே இந்தியன் தாத்தா மாதிரி நாம் அப்படி இப்படியே தடுத்துக்கலாம், அப்படியே அடிச்சிடலாம், இப்படி கொடூரக்காரர்களையெல்லாம் தண்டிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கனவு கட்டிட்டு போனான்னு வச்சுக்கோங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில் 8 மணிக்கெலாம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் 8 மணிக்கெலாம் போயிடுவீங்க. அப்படியே சாப்பிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா, அவர் வந்து சொல்லித்தராரு இல்லைங்களா, அவர் வந்து குரு. ஐயா அந்த குரு என்னுடைய தெய்வம், அவர் வந்து எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறார், வாழ்க்கையே குருகுல கல்வியெல்லாம் சொல்லித்தர போகிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றுமே சொல்லித்தர மாட்டார். அங்கேருந்து 10:30 மணிக்கு வருவார். வந்த உடனே முதல்ல வசூல் வேட்டை தான் ஆரம்பிப்பார். நோட் எடுத்து எழுதுவார். யார் யார் பணம் கொடுக்குறீங்க எழுதுவார். 1500 ரூபாயா 2000 ரூபாயா அப்படியே வரிசையாக வாங்கிக்கிட்டே வந்துடுறது. ஒரு 100 பேர்த்துக்கிட்ட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது வாங்கி முடிக்கிறதுக்குள்ளேயே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிரும். அதன் பிறகு டீ டைம் வந்துடும். அப்புறம் ஒரு வர்மக்கலையை பற்றிலாம் அவர் எதுவும் பேசவும் மாட்டார், சொல்லவும் மாட்டார். வர்மக்கலையை யார் தோற்றுவிச்சது, அகத்தியர் காலத்திலிருந்து இருக்குதுன்னு சொல்ல மாட்டார். இல்லை வேறு யாராவது தோற்றுவிச்சாங்களோ அதையும் சொல்ல மாட்டார். நேராக வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச எக்ஸசைஸு, ஒரு புல்லப்ஸு, இந்த மாதிரி தண்டாள், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி வந்து செய்ய சொல்லுவார். செஞ்சு காமிச்சிட்டு நீங்கள்லாம் வெளியில் போய் செஞ்சுட்டு வாங்க, பயிற்சி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவார். பசங்கள்லாம் போய் எல்லாம் கதை பேசிகிட்டு இருக்க வேண்டியதான். மத்தியானம் சாப்பாடு டைம் வந்துடும். 2 மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டுறது, திரும்பவும் கூப்பிட்றது, இதே மாதிரி பண்ண வேண்டியது. சாயந்தரம் வந்து பொழுதாயிரும், போயிட்டு வாங்கன்னு சொல்ல வேண்டியது. இப்படி 2 வருஷம் அவன் போனால் கூட அவனுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. எப்படி அடித்தா தடுக்கிறதுன்னு கூட தெரியாது, எப்படி தற்காத்துக்கிறதுன்னு கூட தெரியாது. யூடியூப்பில் ஒரு வீடியோவை பார்த்தா கூட அவன் பல விஷயத்துக்களை தெரிஞ்சுக்குவான். ஆனால் அங்கே போயிட்டு பணம் வந்து விரயமானது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கடைசியாக தான் தெரியும். இந்த போலிக்கிட்ட வந்து ஏன் அவனுக்கும் தெரியாது, சொல்லிக் கொடுக்குறவனுக்கே தெரியாது. அப்படிங்கும்போது உங்களுக்கு எங்கே சொல்லித்தர போகிறாங்க? இதில் வேறு விளம்பரம் வேறு. நான் வந்து தெய்வீக சிகிச்சை பண்ணுறேன், நோக்கு வர்மம் கற்றுத்தரேன், நோக்கு வர்மத்தில் மருத்துவ சிகிச்சை உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள்லாம் வந்து கற்றுக்கோங்க, இது மருந்து இல்லாமல் குணப்படுத்தலாம், மற்றவங்களுக்கெல்லாம் சரி பண்ணிடலாம், சுகர் இருக்குதா மாத்திரை தேவையில்லை, ப்ரெஷர் இருக்குதா மாத்திரை தேவையில்லை, கேன்சர் இருக்குதா மாத்திரை தேவையில்லை. அருமை அருமை அருமை, இப்படி ஒரு விஷயம் இருக்குது. குரு வந்து சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அவர் தெய்வத்துக்கு சமமானவர். எடுத்து நம்ம வாட்ஸ்அப் பண்ணோம்னா, நீங்கள் வந்து கற்றுக்க வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? யோகா செய்யக்கூடாது, தியானம் செய்யக்கூடாது, வாசி யோகம் செய்யக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது. இதையெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா அப்போ தான் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, அவ்வளோ உயர்வான ஒரு விஷயமா? கண்ணில் பார்த்து நம்ம எல்லாமே சரி பண்ணிடலாயா? இதுக்கு மேலே நம்ம எதுக்கு இதெல்லாம் போய் கற்றுக்கணும்? நம்ம நேராக குருக்கிட்ட போய் அந்த வித்தையை கற்றுக்கிட்டு வந்துடுவோம். சரிங்க குருவே, எவ்வளோ இதுக்கு பணமா? 10,000 கொடு, ஒரே நாள் பயிற்சி தான், அவ்வளோதான், உங்களை வந்து டெவலப் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீங்கள் 10,000 போனால் போயிட்டு போகுது, ஜிபே பண்ணி விட்டு நேராக கிளம்பி போயிடுவீங்க. அங்கே போனோடனே தெரியும், காலையிலேருந்தே உட்காந்துருப்பீங்க. 8 மணிக்கு வர சொல்லியிருப்பாங்க. தலைவர் வந்து 10:30 வருவார். 10:30 வந்தோடனே வசூல் வேட்டை ஆரம்பம். யார் கொடுக்காதவங்களோ 1000 ரூபா வந்து கையில் கொடுத்துடணும், மீதி 9,000 கையில் கொடுத்தோம்னா 1000 ரூபா ஜிபே பண்ணிடணும்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாம் வரிசையாக போய் 9,000 கொடுத்து குருக்கிட்ட உடனே எழுதியிருக்குவார் யார் யார் பணம் கொடுத்தாங்கன்னு. இதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிரும். மணி 12 12 மணிக்கு மேலே எதையாவது சொல்லுவாரான்னா, உடனே டீ குடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவார். நீங்கள் வந்து டீ குடிப்பீங்க. டீ குடித்து முடித்த உடனே அடுத்த வேலையை வந்து ஆரம்பிப்பார். வர்மக்கலையை பற்றி எதுவும் சொல்ல மாட்டார், நோக்கு வர்மம் பற்றி எதுவும் சொல்ல மாட்டார். ஏதோ உலகத்தில் இல்லாத கதையெல்லாம் பேச போகிறாரு. உடனே நீங்கள் அந்த கதையை கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்க போகிறீங்க. மத்தியானம் சாப்பாடு டைம் வந்துடும், திரும்பவும் சாப்பிடுவீங்க. அங்கேயே 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குவீங்க. ஆரம்பிப்பார், திரும்பவும் சொல்லுவார். இப்படியே சொல்லி மணி 5:30 ஆயிரும். 5:30க்கு தான் அதை சொல்ல போகிறாரு. அது ஒன்றும் இல்லைப்பா, உங்களுக்கே தெரியும், சித்தர் நூல்களே இருக்கும், சிவவாக்கியர் சித்தர் தான் சொல்லியிருப்பார். மூச்சை வந்து அப்படின்னு இழுங்க, அப்படியே இந்த அண்ணாக்கு கீழே இழுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வலது கண் இருக்குல்ல, அதுக்கு வெளியே மூச்சை வெளியிடும்போது அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க. திரும்பவும் அம்முன்னு அப்படியே வலது கண் வழியாக இழுங்க. அப்படியே நாக்கு வழியாக அந்த பின்னாடி ஓட்டுறக்குது இல்லை, வர மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் பயிற்சி. இதை செஞ்சிங்கன்னா பல சத்துக்கள் வந்து உருவாகும். இது உங்களுக்கெல்லாம் நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். பயிற்சியினுடைய நேரம் நான் இப்போ எவ்வளோ சொல்லியிருக்கிறேன், 1/2 நிமிஷம் தான் பயிற்சி. இது சித்தர் நூல்களில் இருக்குது. இதுக்கு வந்து கொடுக்குற பில்டப் தான் ஓவர்.
நான் ஒரு 10,000 வாங்கிக்கிட்டு அவனை நாயா பேயா அலைய விட்டு இல்லாத கதையெல்லாம் சொல்லி இப்படியே பணம் பறிக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ கட்டணங்கிறது அவங்க பார்த்து வைக்கிறது தான். சரி, அடிமுறைகளாவது தடுப்பு முறைகளாவது சொல்லித்தராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் இதே கதை தான். போனீங்கன்னா ஒன்றுமே சொல்லித்தர மாட்டானுங்க. நீங்கள் போனீங்கன்னா ஒரு 2 வருஷம் போனீங்கனாலும் ஒன்றுமே தெரியாத போவீங்க, ஒன்றும் தெரியாமல் தான் திருப்பி வருவீங்க. எவனாச்சும் வந்து வம்பிழுக்கிறான், வர்மக்கலை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அடிதான் வாங்கிட்டு வரணும். அவங்களுக்கே ஒன்றும் தெரியாது. யார் இந்த போலி குரும்பார்கள் இருக்கிறானுங்கள்ல, அவனுங்களுக்கே ஒன்றும் தெரியாது. அவங்க உங்களுக்கு சொல்லித்தரவும் மாட்டாங்க. இப்போ கோயம்புத்தூருக்கு போகலாம், நம்ம மதுரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கற்றுக்கிட்டிங்கன்னா, அப்படியே பணத்தை வாங்கி வாங்கி பணத்தை கரைச்சி உங்களுடைய வாழ்க்கையை வீணடிச்சிருவாங்க. கடைசி ஒன்றும் தெரியாமல் தான் நீங்கள் இருப்பீங்க. அதனால் நல்ல ஒரு குரு வந்து தேடுங்க. கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா, அந்த பக்கத்துலலாம் சில பேர் வந்து 1-2 பேர் இருக்கிறாங்க. அதாவது இந்த மின்னல் சிலம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர்லாம் வந்து அந்த டெக்னிக்கல்லாம் நிறையா வந்து வர்மக்கலை இதெல்லாம் வந்து சொல்லித்தராரு. அந்த மாதிரி சில பேர்த்த வந்து தேடி போங்க. நான் தான் தலைமை வர்மக்கலை ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு கதை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து கதை தான். நீங்கள் வந்து இதில் போன மாணவர்களுக்கு வந்து தெரியும். அவங்க எத்தனை பேர்த்த உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா, 1000கணக்கான மாணவர்களை உருவாக்கிட்டேன். யூடியூப்பை பார்த்துட்டு இலட்ச வயனுங்க வருவானுங்க. என்ன நம்ம போய் அங்கே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில் மிளகா அரைக்கிற வேலை. ஒரு 1/2 நிமிஷம் இப்போ வந்து ஒரு பயிற்சி தான் இருக்கும். அது சொல்லித்தரதுக்கு 10,000 வாங்கிறது. நான் மருத்துவம் சொல்லித்தரேன், நான் ரசம் பண்ணி கட்டித்தரேன், நான் குளிக்க செஞ்சு தரேன். இப்படியே பொய் சொல்லி ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாமல் மக்கள் காசை வந்து ஏமாத்துறது தான் இந்த போலிகளுடைய வேலை. அதனால் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். நீங்கள் வேணால் போய் தெரிஞ்சு வேணால் கொஞ்ச நாள் போயிட்டு அப்புறமேல் சொல்லுங்கள். நீங்கள் 6 மாதம் போனீங்கனாலும் ஒன்றுமே சொல்லித்தர மாட்டான். 1 வருஷம் போனீங்கனாலும் ஒன்றும் சொல்லித்தர மாட்டான். ஒன்றுமே தெரியாது. சும்மா இந்த எக்ஸசைஸ் இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதான் வர்மக்கலை அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவர் சொல்லித்தர மாட்டார். இந்த மாதிரி போலிகள் கையில் வந்து இந்த வர்மக்கலை வந்து சிக்கிட்டு அழிவின் விளிம்பில் இருக்குது. இந்த கலை வந்து சிக்கிட்டு படாத பாடுபடுகிறது. பணம் பறிக்கிறார்கள். அதாவது ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா அப்படின்னா அங்கே ஒரு 100 பேர் வந்திருப்பாங்க. ஒரு நாளைக்கு 200 பேர் வருவான். எவ்வளோ ஆச்சுன்னு கணக்கு போடுங்க. 10 லட்சம் 20 லட்சம் வாங்கிறது கலெக்ஷன் போட வேண்டியது. அதை பயிற்சியே இருக்காது. வெட்டி கதைகளை பேசி நேரத்தையும் விரயம் பண்ணி பணத்தையும் விரயம் பண்ணி அவங்கள வந்து அனுப்புறது இளைஞர்களுக்கு. ஒன்றும் தெரியாதையே போயிட்டு ஒன்றும் தெரியாதையே வர வேண்டியதான். இந்த மாதிரிலாம் வந்து ஏமாற்றுபவர்கள் இருக்கிறார்கள். அந்தந்த போலீஸ் அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க அந்த யூடியூப்லாம் விளம்பரம் கொடுப்பானுங்க. அதை பார்த்துட்டு நடவடிக்கை எடுங்க. எவ்வளோயா நீ ஃபீஸ் வாங்குற, என்ன வேலை செய்கிறீங்க? ஒன்றுமே கிடையாது. மக்கள் வந்து யார் அவங்க போய் கேட்க முடியும்? ஒருத்தன் வந்து கேட்டானா அவன் ஏற்கனவே அடியாள் மாதிரி 5-6 பேர் நிறுத்தி வச்சுருப்பான். அவங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவாங்க இல்லைங்களா? இங்கே போகிறவனுமே எவனுமே நியாயத்தை கேட்க மாட்டான். என்னடா பண்ணுறது, வந்தாச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதை வந்து இங்கே சொல்ல முடியாது. அதனால் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்கவுங்க போகிறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால், நோக்குவர்மம் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா? உண்மையிலேயே இருக்கிறது. வர்மக்கலை உண்மையா பொய்யா? உண்மையில் இருக்கிறது. அதுக்குண்டான ஆசான்கள் கிட்ட போகணும். அழிவின் விளிம்புக்கு வந்து விட்டது. ஆனால் இது வந்து போலிகளினுடைய கையில் சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டு இருக்கிறது. நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறது இந்த கோயம்புத்தூர் சைடோ இந்த மதுரை சைடு இந்த பக்கம்லாம் யாருமே கிடையாது. எல்லாம் சும்மா போலிகள் தான். பணத்துக்காக உங்கள்கிட்ட வந்து அதையும் இதையும் பேசி யூடியூப்லாம் விளம்பரம் கொடுத்து உங்களை கவர்ச்சியாக வர சொல்லி ஒன்றும் தெரியாதையே பண்ணிடுவானுங்க. அந்த பக்கம்லாம் போகாதீங்க. கன்னியாகுமரி பக்கம் போங்க. நிறைய அதுக்குன்னு ஆசான்கள் இருக்கிற ரொம்ப கம்மியான இதில் வந்து சொல்லி கொடுக்குறவங்களாம் எனக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி போங்கள். என்னுடைய அனுபவத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அதற்கு மேல் நீங்கள் வந்து போய் பார்க்குறதுனாலும் போய் பாருங்கள். போய் பார்த்துட்டு சிறப்பாக இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது வர்மக்கலையில் மருத்துவம் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை விடுவாருங்க. ஒரு மருத்துவமாக இங்கே சொல்கிற மருத்துவம் ஒன்றுமே நடக்காது. அந்த மாதிரி அந்த பாயிண்ட்டு கூட அவங்களால கரெக்டாக விவரித்து சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நோக்குவர்மம் தான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. ஒரு நாளைக்கு ஒரே நாளில் 10,000 வாங்கிக்குவாங்க. இவங்க 2 மணி நேரம் கூட பேச மாட்டாங்க. அந்த பயிற்சியினுடைய நேரம் 1/2 மணி நேரம் தான். அதுக்காக 10,000 வாங்குறானுங்களை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கூட உங்களுக்கு கிடையாது. எதுவுமே கிடையாது. நீ கற்றுக்கிட்டதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. நீ வரவே இல்லைப்பா, எங்ககிட்ட கற்றுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கிறது. தமிழர்களுடைய அந்த தொன்மையான கலை வர்மக்கலை அப்படிங்கிற ஒரு கலை அற்புதமான ஒரு கலை. உண்மையிலேயே அது வந்து அழிவின் விளிம்புக்கு வந்து இந்த கயவர்களுடைய கையில் சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது. இதற்கு உண்மையிலேயே நல்ல ஆசான்கள் வந்து வர வேண்டும். நிறைய விஷயங்களை பல பேர்த்துக்கிட்ட தேடி கற்றுக்கொள்ள வேண்டும்.
10 பேர்த்த தேடி போனால் தான் ஒரு குருமார் வந்து நல்ல குருமார் கிடைப்பார். கலிகாலத்தில் நல்ல குருவே கிடைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா, சித்தர்கள் அப்போவே சொல்லிட்டாங்க அவங்களுடைய நூல்களில். கொங்கண சித்தர்லாம் கூட சொல்லியிருக்கிறார், கலிகாலத்தில் உங்களுக்கு நல்ல குருவே கிடைக்க மாட்டார். நீங்களே தான் உங்களுக்கு குருவாக இருக்கிற மாதிரி வரும், அப்படி ஒரு காலகட்டம்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறார். அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி இந்த கலை அழிந்து கொண்டே வந்து விட்டது. அதனால் இந்த சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இவன் வந்து வர்மக்கலை சொல்லி தருவான், இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆசான் அப்படின்லாம் நினச்சிட்டு வீண் கற்பனை பண்ணாதீங்க. போயிட்டு ஒன்றும் தெரியாமல் தான் வருவீங்க. நான் வந்து என்னுடைய அனுபவத்தை சொல்லிட்டேன். உங்களுடைய அனுபவம் இருந்தால் நீங்கள் பதிருங்க. இந்த போலிகள் கிட்ட போகாதீங்க. அப்படி போகணும்னு நினச்சிங்கன்னா கன்னியாகுமரி மாதிரி மாவட்டத்துக்கு போய் அங்கே விசாரித்து, அவங்க ஒரு முறை போனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருமில்ல என்ன மாதிரி வந்து அவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவனுங்கிட்ட வந்து என்னென்னா 36 மாதம் பயிற்சி அப்படின்னு சொல்லுவானுங்க. இது ஒரு 2 மாதம் பயிற்சி கொடுக்கறது கூட அவங்ககிட்ட விஷயமே இல்லை. வர்மக்கலையில் இருக்கிற டெக்னிக்கெல்லாம் 1% தான் அவன் படிச்சிருப்பான். அதை வச்சு இந்த எக்ஸசைஸ் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு, வெட்டி கதையை பேசியே உங்கள்கிட்ட பணம் பறிச்சுட்டு நாளை ஓட்டி விட்ருவானுங்க. அதனால் அங்கே போகாதீங்க. நேராக போகணும்னு நினச்சா அது மாதிரி நீங்கள் போங்க. உண்மையான வர்மக்கலை ஆசானை கண்டுபிடிச்சி போங்கள். நானும் சில ஆசான்களை வந்து உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உண்மையான ஆசான்கிட்ட நீங்கள் படித்து விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.